நான்வெஜ் லவர்ஸ்லாம் உடனே வந்து அசம்பிள் ஆகுங்க. இன்னைக்கு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெசிபி எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு கூட மட்டன்லாம் அவ்வளோ இஷ்டம்லாம் இல்லை. ஆனால் மட்டன் கோலா உருண்டைனா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். பெங்களூரில் நாகார்ஜுனா ஹோட்டல்னு ஒன்று இருக்குங்க. அதில் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். என் ஃப்ரெண்டோட அம்மா கூட ரொம்பவே சூப்பராக செய்வாங்க. அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பாதி வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ மட்டன் கொத்துக்கறி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதில் மீதி இருந்த பாதி வெங்காயம், ஒரு முட்டை, கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னுமே கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் மறுபடியும் நான் 1 டேபிள் ஸ்பூன், மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சாதான் ப்ராப்பராக உருண்டை பிடிக்க முடியும். நல்ல ஒரு மீடியம் சைஸ்டு பால்ஸாக கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. எனக்கு 1/4 கிலோ மட்டனுக்கு ஒரு 16 உருண்டை கிட்ட வந்தது. அதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடும். இதை நீங்கள் மட்டன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு இப்போ மட்டன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாய்.